முக்கிய செய்திகள். சர்வதேச கடன் தரவரிசையில் அமெரிக்காவுக்கு பின்னடைவு ஏற்பட்டதால் பரபரப்பு. உலக பொருளாதாரம் மீண்டும் சிக்கலாகி வருவதாக பிரணாப் முகர்ஜி எச்சரிக்கை. உடல்நிலை தேறி வருவதால் சோனியா காந்தி தனி வார்டுக்கு மாற்றம். விரைவில் குணமடைய தலைவர்கள் வாழ்த்து. காமன்வெல்த் போட்டி ஊழல் புகார் எதிரொலி. ஷீலா தீட்சித் பதவி விலக கோரி எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி. வீட்டுக்குள் ரகசிய அறையில் வெடிகுண்டு தயாரிக்கும் தொழிற்சாலை. புதுச்சேரியில் 150 கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல். மர்ம நபருக்கு வலைவீச்சு. வணக்கம். விரிவான செய்திகள். சர்வதேச கடன் தரவரிசை பட்டியலில் அமெரிக்காவிற்கு முதன்முறையாக குறைவான ரேட்டிங் கிடைத்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அந்த நாட்டின் பொருளாதாரம் மீது முதலீட்டாளர்கள் நம்பிக்கை இழக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டது. பேங்க் ஆப் அமெரிக்கா உள்ளிட்ட பல முக்கிய வங்கிகள் திவாலாயின. வேலையில்லா திண்டாட்டமும் அங்கு தலைவிரித்து ஆடியது. சரிந்து போன பொருளாதாரத்தை நிலைநிறுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இன்னும் முழுமையாக அந்த நாடு நெருக்கடியிலிருந்து மீளவில்லை. இந்நிலையில் உலக நாடுகளின் பொருளாதார கொள்கைகளை மதிப்பீடு செய்து தரச் சான்றிதழ் வழங்கும் S&P நிறுவனம் சர்வதேச கடன் தரவரிசை பட்டியலில் அமெரிக்காவிற்கு குறைந்த ரேட்டிங் அளித்துள்ளது. முதன்முறையாக அமெரிக்காவின் தரவரிசை குறைந்துள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்க பொருளாதாரம் மீது முதலீட்டாளர்கள் நம்பிக்கை இழக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனிடையே டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி உலக பொருளாதார நிலைமை மீண்டும் சிக்கலுக்கு உள்ளாகி வருவதாகவும் மீண்டும் சர்வதேச அளவில் நிதி நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் எச்சரித்துள்ளார். கடன் திட்டங்களை மேலெழுந்த வாரியாக அணுகாமல் அனைத்து பிரச்சனைகளையும் ஆழ்ந்து சிந்தித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நியூயார்க் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் உடல்நிலை தேறி வருவதால் அவர் தனி வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள மெமோரியல் கேன்சர் சென்டர் மருத்துவமனையில் சோனியா காந்திக்கு வயிற்றில் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் 24 மணி நேரம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது சோனியா காந்தியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து தற்போது அவர் தனி வார்டுக்கு மாற்றப்பட்டுவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்னும் 2 வாரக்கால ஓய்வுக்கு பிறகு இம்மாத கடைசியில் அவர் நாடு திரும்புவார் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சிகிச்சை பெற்று வரும் சோனியா காந்தியின் அருகில் மகன் ராகுல் காந்தி, மகள் பிரியங்கா, மருமகன் ராபர்ட் வதேரா ஆகியோர் உடன் இருந்து கவனித்து வருகின்றனர். சோனியா காந்தியின் அமெரிக்க பயணமும் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சையும் ரகசியமாக வைக்கப்பட்டு இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது அவரது உடல்நிலை குறித்த செய்திகள் வெளியாகியுள்ளதால் விரைவில் அவர் குணமடைந்து நாடு திரும்ப வேண்டும் என்று தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். காமன்வெல்த் போட்டி ஊழலில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதால் டெல்லி முதல்வர் ஷீலா தீட்சித் பதவி விலகுவார் என்று தெரிகிறது. டெல்லியில் கடந்த ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஏற்பாடுகளில் ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்தியதில் போட்டி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சுரேஷ் கல்மாடியும் மற்றும் பல அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் காமன்வெல்த் போட்டி தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த மத்திய கணக்கு தணிக்கை குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. இதில் சுரேஷ் கல்மாடி மட்டுமல்லாமல் டெல்லி முதல்வர் ஷீலா தீட்சித் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. காமன்வெல்த் போட்டிக்கான ஏற்பாடுகளில் சந்தை விலையை விட கூடுதலான விலைக்கு பொருட்களை வாங்கி ஷீலா தீட்சித் வீண் செலவு செய்துள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த புகாரினால் டெல்லி முதல்வர் பதவியிலிருந்து ஷீலா தீட்சித் விலக வேண்டும் என்று பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். கர்நாடகாவில் எடியூரப்பா ராஜினாமா செய்தது போல் ஷீலா தீட்சித்தும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. சோனியா காந்தி மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றுள்ளதால் ராகுல் காந்தி அடங்கிய நிர்வாக கமிட்டி ஷீலா தீட்சித் விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறது. எதிர்க்கட்சிகளின் நெருக்கடியால் ஷீலா தீட்சித் முதல்வர் பதவியிலிருந்து விலகுவார் என்று தெரிகிறது. அப்படி அவர் பதவி விலகினால் ஷீலா தீட்சித்தின் ஆதரவாளர் ஒருவரே புதிய முதல்வராக நியமிக்கப்படக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. புதுச்சேரியில் ரகசிய அறையில் செயல்பட்டு வந்த வெடிகுண்டு தயாரிக்கும் தொழிற்சாலையை காவல்துறையினர் கண்டுபிடித்து சுமார் 150 கிலோ எடையுள்ள வெடிப்பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கொம்பாக்கம் அருகே உள்ள ஓசாம்பாளையத்தில் 17 வயது சிறுவன் ஒருவன் மூட்டையுடன் நின்று கொண்டிருந்தான். இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் சிறுவனை அழைத்து மூட்டையை சோதனை செய்ததில் வெடிகுண்டு தயாரிக்க பயன்படும் வெடிப்பொருட்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் அந்த சிறுவனிடம் போலீசார் விசாரணை செய்ததில் அவன் பெயர் பாஸ்கர் என்பதும் அவன் பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலையில் வேலை செய்து வருவதும் தெரியவந்தது. மேலும் தனது உரிமையாளர் சண்முகம் என்பவர்தான் இந்த வெடிப்பொருட்களை வாங்கி வரச் சொன்னதாகவும் போலீசாரிடம் தெரிவித்தான். இதனைத் தொடர்ந்து சிறுவன் தெரிவித்த முகவரியில் போலீசார் சென்று பார்த்தபோது குடியிருக்கும் வீட்டில் ரகசிய அறை அமைத்து வெடிகுண்டு தயாரித்து வந்தது தெரியவந்தது. போலீசார் வருவதை அறிந்த உரிமையாளர் சண்முகம் தலைமறைவானார். இதையடுத்து வெடிகுண்டு தயாரிக்க பயன்படுத்திய 150 கிலோ வெடிமருந்து மற்றும் வெடிகுண்டு தயாரிக்கப்படும் பொருட்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்து சிறுவனையும் கைது செய்தனர். தலைமறைவான சண்முகத்தை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். விநாயகர் சதுர்த்திக்காக தயாராகி வரும் பிள்ளையார் சிலைகள், விதவிதமான புது ரகங்கள் அறிமுகம். திருப்பூர் மாவட்டத்தில் கரும்பு அறுவடை தீவிரம், வெல்லம் தயாரிக்கும் பணிகள் மும்முரம் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.